விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்? வயல். ஆமா, எனக்கு இந்த வயலை பற்றின ஒரு ஸ்டோரி சொல்லலாம்னு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு ஸ்டோரி கிடைச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்டோரி வந்து ரொம்ப வயலை பற்றி அழகான ஸ்டோரி சொல்லட்டுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு ஊரில் சடையன் அப்படின்னு ஒரு அங்கிள் இருந்தாங்க. அந்த அங்கிள் ரொம்ப லேசியாக எப்பவுமே குளிக்க மாட்டாங்களாம், ஒன்றுமே செய்ய மாட்டாங்களா ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி தூங்க வேண்டியதான் அவங்க வேலையா. ஆனால் ஒரு நாள் அவங்க மனைவிக்கு ரொம்ப கவலையா, நம்ம ஹஸ்பண்ட் மட்டும் ஏன் இப்படி இருக்காங்க? எல்லா ஹஸ்பண்ட்ஸும் ஜாலியாக அவங்க ஒர்க்குக்கு போகிறாங்க, அவங்க வேலை செய்கிறாங்க, வயலில் நடுறாங்க இப்படி கஷ்டப்பட்டு. ஆனால் இவங்க மட்டும் ஏன் நட மாட்டாங்கன்னா அவங்க ரொம்ப கவலை ஃப்ரெண்ட்ஸ். கவலைன்னா கவலை. அதுக்கப்புறம் சடையினாங்கள ஒரு நாள் அந்த மேடம் சொன்னாங்க, ஏப்பா ஏப்பா நீங்கள் ஏன்பா நீங்கள் வேலைக்கே போக மாட்டேங்கிறீங்க, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்க, வயலுக்கு போய் வேலை பண்ணுங்க ப்ளீஸுங்க. நீங்கள் வயல் நம்ம வீட்டில் எவ்வளோ பெரிய வயல் இருக்குன்னு பாருங்க, வயலுக்குலையாவது நீங்கள் நடலாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது விடுமா, யாரையாவது நான் நாளைக்கு வேலைக்கு போடுவேன். வேண்டாங்க, நீங்கள் செஞ்சா நீங்கள் நம்ம வயலில் ஒன்றும் வேலை செய்யண்டா, வேற யாருடைய இல்லையாவது செய்யுங்க, அப்போ தான் உங்களுக்கு ரூபா கிடைக்கும். அந்த ரூபாயை வச்சு நம்ம வீட்டை பெருசாக்க எல்லாம் நமக்கு தேவையானதை எடுத்துக்கலாங்க அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா சரி, நாளைக்கே போகிறேன், நீ எனக்கு சாப்பாடு முட்டை எல்லாம் கொடுத்தா ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பழைய காலத்தில் டிஃபன் பாக்ஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஒரு துணியில் தான் சோறெல்லாம் கேட்டு கொடுப்பாங்க. ரொம்ப பாவம் இல்லை, அவங்க இப்படி கொட்டி கொடுத்தோன்னே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, சரிம்மா நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த முட்டையை எடுத்துட்டு இருந்தாங்க. போயிட்டே இருக்கும்போது அவங்க வந்து ஒரு பொருள் பார்த்தாங்க. அது வந்து என்னன்னு தெரியுமா, நம்ம வயல் எப்படி இவ்வளோ அழகாக இருக்குன்னு நினைச்சாங்க. அதே மாதிரி அவங்க ஒரு விஷயம் பார்த்தாங்க, ஹோல்லாம் போட்டு இருந்துச்சு. அந்த வயலெல்லாம் ஓட்ட போடும்ல, உடனே அவங்க சொன்னாங்க சுண்டலி ஹோல் போடுறத பார்த்தாங்க. அதை பார்த்து அவங்க சொன்னாங்க, சுண்டலி மண்ணை பறிக்குது பார், சுண்டலி மண்ணை பறிக்குது பார், சுண்டலி மண்ணை பறிக்குது பார்ன்னு சொன்னாங்க. அடுத்தது அவங்க அங்கேயே இப்போ நான் அங்கேருந்து நடந்து வருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா கொஞ்சம் தூரம் வயல் காடு இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள அவங்களும் போகும்போது அங்கே ஒரு தென்னை மரம், என்ன பாருங்க எவ்வளோ தென்னை மரம் இருக்குன்னு. அப்படியே தென்னை மரத்தில் ஒரு ஹோல் இருந்துச்சான். அந்த ஹோலை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஆந்தை முழிச்சிட்டே இருந்துச்சான். ஆந்தை பேந்தை முழிக்குது பார், ஆந்தை பேந்தை முழிக்குது பார். ரொம்ப களைப்பாயிடுச்சு. அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணாரா, அதுவும் பாட்டெல்லாம் பாடினாரா, அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவருக்கு ஓடி போனார். நம்ம ஒய்ஃப்ட சொல்ல வேண்டாம், நம்ம இப்படி வேலை செய்யலன்னு, நம்ம ஈஸியாக வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு ரோட்டுக்கு வந்துட்டு அங்கே ஒரு ஆள் கழுதையே இப்படி மேய்ச்சிட்டு இருந்தேன். பழைய காலத்துல எல்லாம் நம்மள மாதிரி கார்லலாம் இப்போ துணியெல்லாம் விற்கிறாங்களே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி விற்க முடியாது. இப்போ அவங்கெல்லாம் பழைய காலத்தில் துணியெல்லாம் கழுதை மேலே வச்சு கெட்டி கொண்டுட்டு போவாங்க. கழுதை எப்படி சத்தம் போடும், அதே போல் அவங்க எடுத்துட்டு போகும்போது கயிறு கட்டியிருப்பாங்கல்ல, அந்த கயிறு கட்டாயி அந்த கழுதை ஓடி போயிடுச்சு. அப்போ அவங்க பண்ணாங்க, கழுதையை கை விட்டு ஓடுது பார், கழுதையை கை விட்டு ஓடுது. அப்போ நாங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணல இருக்குமா இருக்கும். அவங்க அந்த ஆண்டி ஒரு முட்டை கொடுத்தாங்கல்ல, சாப்பாடு முட்டை, புளியோதரை முட்டை, அதை அவங்க சாப்பிடவே இல்லை. அவங்க இந்த மாதிரி ஒரு கிளையில தூக்கம் போட்டுட்டு அவங்க அந்த மரத்தில் சாஞ்சு படுத்துக்கிட்டாங்க. அவங்க தூங்கிட்டாங்க. அப்புறம் 2 திருடர்கள், அண்ணன் தம்பி திருடர்கள் வந்து, அண்ணா எனக்கு பசிக்குதுண்ணா, சாப்பாடு வாங்கிட்டேண்ணா. அண்ணன் சாப்பாடு வாங்கினா என்ன இருக்கு பாரு புளியோதரை முட்டை அப்படின்ட்டு அந்த புளியோதரை முட்டை எடுத்து சாப்பிட்டு அவங்க தம்பி கொடுத்துட்டு
அவன் சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டோன்னே அடுத்தது அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அந்த தங்கம் அவங்க கொள்ளடிச்சிட்டு வந்திருப்பாங்களே, அந்த பொண்ணு தங்கம் வைரம் எல்லாம் வெள்ளி எல்லாத்தையும் போட்டு அந்த அந்த மூட்டைக்குள்ளேயே ஒழிச்சு வச்சுட்டாங்க. அவங்களுக்கு தூக்கமாக வந்துட்டு அவங்களும் தூக்கி எடுத்து போகணும்னு நினச்சாங்க. நாங்கள் தூங்கின பிறகு அந்த நிமிஷத்துலேயே நம்ம சடையப்பனங்களே எந்திரிச்சு எந்திரிச்சு ஓடுங்க ஏசியா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால அவங்க வந்து ஏதோ மறப்பாங்களோ இல்லையோ சாப்பாடை மறக்க மாட்டாங்க. அதே போல சாப்பாடு வட்டம் அவங்களுக்கு தெரியாது. அந்த தங்கம் பொண்ணு வைரம் வெள்ளியெல்லாம் இருக்கு. அவங்க எடுத்து வீட்டுக்கு வச்சாங்க. நீங்க இன்னைக்கு சாப்பிடலையாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்னங்க அப்படின்னு அவங்க மனைவி கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, அச்சோ இது என்னதுன்னா சூத்து விட்டு எதுன்னு வச்சிருந்தேன், அதுக்குள்ள எப்படி இந்த வைரம் வெள்ளி தங்கம்லாம் வந்துச்சு அப்படின்னு கேட்டோன்னே சாப்பிட்டுட்டு அந்த இதெல்லாம் வச்சிருப்பாங்க, அதை கொண்டு ஒடிச்சு வை அப்படின்னு சொன்னோன்னா அவங்க ஒடிச்சு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அந்த சடையப்பன் வீடு தெரியும்டா, அவன் தான் எடுத்திருப்பான். அவன் சடைய வீட்டுக்கு போய் நின்று அங்கே இருந்து இந்த மண் சோறு இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை நல்லா தொலைச்சி ஓட்டை போட்டுட்டு போக பார்த்தாங்க. அப்போ என்னங்க நீங்கள் வயலுக்கு போனீங்களா, அங்கே என்னெல்லாம் பண்ணீங்க, என்னெல்லாம் பார்த்தீங்க அதெல்லாம் கேட்டாங்க. நான் ஒரு பாட்டு பாடட்டுமா அப்படின்னு, சரிங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க பாடினாங்க, சுண்டலி மண்ணை பறிக்குது பார், திருடங்களுக்கு ஸ்டக் ஆயிடுச்சு. ஆனா அவங்க எலிய பத்தி தான் பாடுறாங்க. ஆனா அவங்க நினைச்சிட்டாங்க, டேய் நம்மளை தாண்டா சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜன்னல் வழியா போய் உத்து பார்த்துட்டு இருந்தாங்க. உடனே அடுத்தது அவர் சொன்னாரு, ஆந்தை பேந்தை முழிக்குது பார், டேய் நம்மளை தாண்டா அப்படி சொல்றாரு அப்படின்ட்டு அந்த அண்ணன் தம்பி கரை ஓடதுக்கு இருந்தான். அடுத்து அவர் பாடினாரு, கழுதையை கைவிட்டு ஓடுது பார் கழுதைகள் அப்படின்னு. என்னாச்சு, ஓடுகடா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? நீங்க எப்பவுமே லேசியா இருக்கக்கூடாது. தூங்கிட்டு சாப்பிட்டுருக்காங்களா பார்த்தீங்களா, அது இருக்கக்கூடாது. நீங்க ஏதாவது ஒர்க் அவுட் செய்யலாம், அதே போல படிக்கவும் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அங்களை பார்த்தீங்களா, லேசியாவே இருந்தாங்க செய்யணும். அப்போல நீங்க இருக்கக்கூடாது. அந்த அங்களை மாதிரிலாம் உங்களுக்கு நடக்கணும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஒர்க் பண்ணி நல்ல புத்தியோட இருந்தாதான் நீங்க எந்த ரிஸ்க்னால ஜெயிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நீங்க எப்பவுமே புத்தியோட மனிதனா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.